லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபி விஷயத்துல தப்பு நடந்ததால அவங்கள மொத்தமா குற்றவாளியாக்காதீங்கப்பா. போங்கடா. ஆம்பளை பசங்க அம்மா பசங்கிறதுக்கு நீங்க 2 பேர் தான்டா உதாரணம். ஒரு செகண்ட்ல உங்க அம்மா பின்னாடி போய் நின்னுட்டீங்கல. நீங்க தான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கீங்கல்ல. உங்க பொண்ணு தான் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாளே. அவ உங்ககிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லி இருந்தா நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பீங்கல்ல. அப்ப ஏன் சொல்லல? ஏன்னா அந்த கார்த்திக் அவ லவ் பண்ணிருக்கா. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததும் அத அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நம்மள அவமானப்படுத்திட்டு வீட்டை விட்டு ஓடிட்டா. வேதா, அவ நம்ம பொண்ணு. யாரோ ஒரு எதிரிய பத்தி பேசுற மாதிரி பேசுற. இல்ல, நம்ப வச்சு கழுத்து அறுத்த அவ என் பொண்ணே இல்ல. இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்காம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நின்ன அவ என் பொண்ணே இல்ல. மானசா மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உனக்கு என்ன பிரச்சனை? கார்த்திக் என்ன அபி மாதிரி கேவலமான ஒருத்தனா? அவங்கிட்ட அப்படி என்ன குறைய கண்டுட்ட? நம்ம கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கௌரவம் குறைஞ்சு போயிருமா? அவளை நியாயப்படுத்தாதீங்க. இப்படியே பேசி பேசி அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. அபி பண்ணது தப்பு. அதை யாராலையும் நியாயப்படுத்த முடியாது. அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கும். ஆனா மானசா பண்ணது துரோகம். அதை நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். ஆண்டி, போடா. நல்லா என் அண்ணன் சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. வேதா, இவ மேல நீங்க எவ்வளவு கோவத்துல இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ இப்படி பண்ணது எங்க யாருக்குமே தெரியாது. என்னடா பாத்துட்டு இருக்க? எந்திரா. வேதா கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி ஆண்டி, நான் பண்ணது தப்புன்னு லேட்டா தான் ரியலைஸ் பண்ண ஆண்டி. அமெரிக்காவில் இதெல்லாம் ஒரு சாதாரண கல்ச்சர். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் பண்ணேன். இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் எதிர்பார்க்கல ஆண்டி. என்ன நடிக்கிறியா? இன்னைக்கு எங்க குடும்பம் சதறி போய் கிடக்குன்னா அதுக்கு நீ மட்டும் தான்டா காரணம். நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு தகுதியே இல்லை. மன்னிக்கணுமோ பெரிய உத்தம மாதிரி பேசுன, இப்ப மன்னிப்பு கேக்குற? இப்ப நீ இங்க வந்திருக்கவே கூடாதுடா. வந்து மாட்டிக்கிட்ட. ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிக்கடா அவனை. ஐயோ, ஏய் சஞ்சய், அடிக்காதீங்க. பாருடா, சொன்னா கேளுங்க. கேளு. எல்லாம் பண்ணதே பண்ணிட்டு மன்னிப்பா கேக்குற? வேதா, வேதா சொல்லு. வேதா, வேதா அவன் தெரியாம பண்ணிட்டான். நான் வேணுங்க பண்ணல. வேதா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே டிவோர்ஸ் பண்றத பத்தி பேசி டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டே. நீ எல்லாம் மனுஷனாடா? ஐயோ, அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க. ஐயோ, வேதா, வேதா. ஐயோ, நான் என்ன செய்யறது? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பையன் இப்படி பண்ணிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சொன்னா கேளுங்க, விடுங்க. சஞ்சய், சஞ்சய். அண்ணனுங்க நாங்க 2 பேர் இருக்கோம். எங்க முன்னாடியே எங்க தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க பாத்துருக்கான் இவன். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. அவனை தயவு செஞ்சு அடிக்காதீங்க. எல்லாம் மாறிடுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அடிக்காதீங்க. வேதா, ஐயோ.
ஐயோ டேய், சொன்ன கேளு நீ தப்பு சஞ்சய், பண்ணிட்டு விடு அதை சஞ்சய். மறைக்கிறதுக்கு ஐயோ. சூசைட் ட்ராமா பண்ணி யாராவது சொல்லுங்க. மானசவ ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தல விடாதீங்கடா அவனை. இதுக்கப்புறம் அவன் எந்த பொண்ணுகிட்டயும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்க கூடாது. போடுங்கடா. சொன்ன கேளு. ஆண்டா அடிக்காத. சுடுங்க. வேதா அவன் வேணும்னு செய்யல வேதா, அவனை மன்னிச்சிரு. மன்னிக்கிற மாதிரியான தப்பை இவன் செய்யலமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிருக்கான். இந்த குடும்பத்தோட கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் காலி பண்ணிருக்கான். இவனுக்கு இதுதாம்மா தண்டனை. ஆண்டியோட இடத்துல நான் இருந்திருந்தாலும் இததான் செய்வேன். சுடுங்க ஆண்டி நீங்க. வேண்டாம் வேதா, சொன்னா கேளு வேதா. என்ன வேதா யோசிக்கிற? இவனுக்கெல்லாம் இப்படிதான் தண்டனை கொடுக்கணும். நீ சொன்னா கேட்க மாட்ட. வேதா என் பையனை விட்டுரு வேதா. என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டு இல்லடா உன்னை. என் பையன். விடுங்க. மாமா ஐயோ விடுங்க. விடுங்க. மாமா கேளுங்க. உயிரோட விட மாட்டேன். சஞ்சய் துப்பாக்கி வாங்க. சொன்ன கேளுங்க. என்ன பண்றீங்க? விஜய். அபி டேய், விஜய். பையனை விட்டுருங்க. வேண்டாம் அங்கிள். ஏய். உன்னை விட மாட்டேன். சஞ்சய் விடு. விடுங்க. மாமா அங்கிள் வேண்டாம் சொன்ன கேளுங்க. ஏய் விடுங்க. வேதா சொல்லு வேதா. ஐயோ அபி. அபி 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 அபி. மாமா அபி பட்டுச்சடா. ஐயோ அபி. ஏய் விடுடா. அவசரப்பட்டுட்டீங்களே. ஏன் இப்படி பண்ணீங்க? அப்புறம் இவனெல்லாம் உயிரோட விட சொல்றியா? வாணி சீக்கிரம் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்து வா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வாணி என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. நல்ல வேலை எலும்புல படலாமா. தோட்டா கையில சதையை தான் கிழிச்சிட்டு போயிருக்கு. அதனால பயப்பட வேண்டாம். உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இவனுக்கு வைத்தியம் வேற பார்க்கணுமா? நல்லா கொண்டு புதைக்கணும் ராஸ்கல். இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு உன் மேல எவ்வளவு கோபம் இருக்குன்னு இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இதெல்லாம் விட அதிகமா கோபம் இருக்கு. அவர் சுட்ட தோட்டா உன் கைய தொலைச்சிருக்கு. அதுவே நான் சுட்டிருந்தா உன் மூளைய தொலைச்சிருக்கோம். இருந்தாலும் நான் உன்னை உயிரோட விடுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் பிரீத்தி தான். பிரீத்தியா? இவனே ஒரு பொறுக்கி ராஸ்கல். இவன் தங்கச்சிக்கு இன்னும் நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கியா? இந்த ஒரு சம்பவத்தால இவங்க குடும்பத்தோட லட்சணமே தெரிஞ்சிருச்சு.
இனிமே அவங்க கூட எந்த ஒட்டும் உறவும் வச்சுக்க கூடாது. இந்த பிரச்சனையோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கோ. மறுபடியும் உறவை வளர்க்கிறேன்னு இத தொடர்ந்துட்டு இருக்காது. அது நம்ம குடும்பத்துக்கே நல்லதில்ல. இவன் பண்ண தப்புக்கு நான் என்ன அங்கிள் பண்ணுவேன்? இவன் இப்படி ஒரு ஐடியால இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நானே இந்த கல்யாணம் வேண்டான்னு தடுத்திருப்பேன். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இனி உங்க குடும்பத்தை நாங்க நம்புறதா இல்ல. தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. பாரு அபி, உன்னால என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு. இதான் என் குடும்பம், சஞ்சய் தான் என் புருஷன், வேதா ஆண்டி தான் என் அத்தைன்னு நான் மனசளவுல வாழ ஆரம்பிச்சிட்டேன். அங்கிள், என் கனவை அழிக்காதீங்க ப்ளீஸ். விஷப்பாம்புன்னு தெரிஞ்சு யாராவது அதை எடுத்து கழுத்துல சுத்திக்குவாங்களா? அந்த அளவுக்கு இந்த வீட்டுல யாரும் முட்டாள் இல்ல பிரீத்தி. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி உன் குடும்பத்தோட குணத்துக்கு உன் அண்ணன் தான் சாட்சி. இனிமே நாங்க உங்க குடும்பத்தோட சம்பந்தம் பண்றதா இல்ல. கிளம்புங்க எல்லாரும். இனி நீ மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருந்து யாரும் இந்த பக்கமே வரக்கூடாது. அதான் சொல்றாங்கல்ல, கிளம்புங்க. உங்க முடிவும் இதானா ஆண்டி? என் அண்ணன் பண்ண தப்புக்காக எனக்கும் தண்டனை கொடுக்குறீங்களா? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்காதா? நடக்காது. கிளம்பு. எழுந்திருப்பா. பிரீத்தி நில்லு. உன் அண்ணன் பண்ண தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன். இனி அவன் முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் பண்ண தப்புக்காக நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். உனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்கும். நீதான் இந்த வீட்டு மருமக. வேதா, ஏன் இப்படி பண்ற? நீ திருந்தவே மாட்டியா? அவன் பண்ண தப்புக்கு பிரீத்தி என்ன பண்ணுவா? நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சதும் அதை யூஸ் பண்ணிக்க பாக்குறீங்க. அத கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கா இருக்கிறேன்னா? பிரீத்தி நல்ல பொண்ணு. அவதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். பிரீத்தி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் இவனை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆனா அவ அப்படி பண்ணலையே. அவ அண்ணனை என் கண்ணு முன்னாடி இழுத்துட்டு வந்து நிறுத்தி அவனுக்கு தண்டனை கொடுக்க சொன்னான். அவனை நீங்க சுடும்போது கூட கல்லு மாதிரி தடுக்காம நின்னான். ஏன்னா அதுதான் அவளோட தைரியம். என்கிட்ட இருக்கிற அதே வைராகியம். அதனால அவதான் என் மருமகள் ஆகணும்னு நான் சொல்றேன். நீ நம்பிக்கையோட போ பிரீத்தி. உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. வர ஆண்டி.
வேதா, இந்த வீட்டை இவ்ளோ நடந்திருந்தோம் உன் பிடிவாதத்தை விடவே மாட்டல. நீ இப்படியே இருந்தீனா இந்த வீட்டோட நிலைமை மாறவே மாறாது. சை. ரொம்ப வலிக்குதாடா? ஆமாம்மா, உன் லைஃபுக்காக என்ன கொல்ல பார்த்தல. சி, நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? உன் கல்யாணத்துல என்னோட லைஃபும் இருக்குன்றத மறந்துட்டு நீ இப்படி பண்ணிருக்கியே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? இப்ப நான் இவ்ளோ பெரிய டிராமா பண்ணலனா எனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணமே நடக்காது. அதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு வந்து உன் அண்ணனை சுட சொல்வியா? அவசரப்பட்டு தலையில சுட்டுறதா என்ன ஆயிருக்கும்? மா, இவன் பண்ண தப்புக்கு இதான் தண்டனை. என் லைஃப்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் போவேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த வித்யா. அவ கோர்ட்ல ஏறி சாட்சி சொல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ரித்தி, அவதான் வித்யான்னு நீ ஏன் கடைசி வரைக்கும் சொல்லல? நம்ம மேல ஏற்கனவே ஒரு கெட்ட பேர் உருவாயிருச்சுமா. இந்த நேரத்துல நம்ம அதை சொன்னா அவங்க நம்புவாங்களா? அவதான் வித்யான்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? எவிடன்ஸ் இல்லாம சொன்னா அங்கிள் அதையும் நமக்கு எதிரா திருப்பிடுவாரு. கோர்ட்ல அவ மேல ஏறி சாட்சி சொன்னதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோவை ஆண்டி கிட்ட காட்டினா அவங்க மத்தத பாத்துப்பாங்க. அப்ப அந்த வீடியோவை காட்டியிருக்க வேண்டியதுதானே? இல்லம்மா, கோர்ட்ல நடந்த கலவரத்துல என் போன் மிஸ் ஆயிடுச்சு. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அது கிடைச்சிட்டா அவ கதையை முடிச்சிடலாம். ஏன் இப்படி பண்ண வித்யா? ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அதனால என்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சு பாத்தியா? அபி தப்பானவன்னு வித்யா ப்ரூவ் பண்ணிருக்கா. அதுக்கு எதுக்கு திட்டுற? கோர்ட்ல எல்லாருக்கும் முன்னாடி போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காடா. நான் தான் வித்யானு. அத அங்க இருந்த எல்லாரும் பாத்துருக்காங்க. ஏய், என்னடா சொல்ற? அதுக்கு தான் இப்படி திட்டிக்கிட்டு இருக்க. எல்லாரும் பாத்துட்டாங்களா? என்ன வித்யா, ஏன் இப்படி பண்ண? அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியல. மனசவ காப்பாத்தணும், அபி கெட்டவன நிரூபிக்கணும். என் மனசுல அது மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு. நீ நினைச்ச மாதிரி மானசவ காப்பாத்திட்ட, அபி கெட்டவனும் ப்ரூவ் பண்ணிட்ட. இப்போ உன் லைஃப் ரிஸ்க் ஆயிருக்கு. அத பத்தி யோசிச்சு பாத்தியா? நல்ல வேலை அம்மா கோர்ட்டுக்கு வெளியில இருந்ததால அவங்களுக்கு விஷயம் தெரியல. அவங்க மட்டும் உள்ள இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல. இப்ப எனக்கு மானசவ காப்பாத்தின திருப்தி இருக்கு. அது போதும். இனி என் அத்தை வீட்டை விட்டு அனுப்பினாலும் நான் நிம்மதியா போவேன். வைத்திய மாதிரி பேசாத. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குமா? நீ மானச வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற, அவன் மேல உனக்கு அக்கறை இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். அதுக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுப்பியா? அதெல்லாம் இருக்கட்டும். பிரீத்தி உன்னை பார்த்தாளா? அபிக்கு நீதான் வித்யான்னு தெரியுமா? ஏய், கோர்ட்ல ஏறி சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கா. அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? தெரிஞ்சிருந்தோம் ஏன் அம்மா கிட்ட இன்னும் இந்த உண்மையை சொல்லல? இப்ப அதை சொல்றதுக்கான சிச்சுவேஷன் இல்லல்ல. இங்கதானே என் போனை மிஸ் பண்ணிட்டேன். இருங்க மேடம், நல்லா தேடி பாப்போம். கொஞ்சம் விட்டுருந்தோம்னு வச்சுக்கேன், அப்பா அபியை கொலையே பண்ணிருப்பாரு. அம்மாவும் அவன் மேல செம்ம கோவத்துல இருந்தாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த சொல்ல வேணாம் நினைச்சு விட்டுருப்பாங்க. ஆனா பிரீத்தி இப்படி விட்டுட்டு போற ஆள் இல்ல சஞ்சய். பிரீத்தி வித்யா மேல செம கோவத்துல இருக்கா. அவளை பழி வாங்கறதுக்கு வேற ஏதோ பிளான் பண்றான்னு தோணுது. அண்ணா, அங்கெல்லாம் எங்கேயும் போயிருக்காது. இங்கேயே பாருங்க, இங்கதான் உட்கார்ந்திருந்தேன். சரிங்க மேடம். பிரீத்தி வித்யா மேல செம கோவத்துல இருக்கா. அவளை பழி வாங்கறதுக்கு வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி தோணுது. அண்ணா, அங்கெல்லாம் எங்கேயும் போயிருக்காது. இங்கேயே பாருங்க, இங்கதான் உட்கார்ந்திருந்தேன். சரிங்க மேடம். இத்தனை நாளா வித்யா யாருன்னு தேடிட்டு இருந்தவ இப்ப வாணிதா வித்யான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும்
அமைதியா இருக்கான்னா அதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை தடுத்து நிறுத்தணும். இல்லனா நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். மேடம் இங்க இருக்கு. இதானே உங்க போன்? ஆமாண்ணா. வித்யா, இனி நீ அந்த வீட்ல எப்படி இருக்கன்னு நான் பாக்குறேன்டி. இன்னையோட உன் கதை முடிய போகுது. மாமா இந்தாங்க. தேங்க்ஸ்மா. சஞ்சய் காஃபி வேணுமா? இல்ல வேண்டாம். ஆண்டி, எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு சாதாரண வேலைக்காரி மாதிரி நடிச்சிட்டு இருக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சாப்டர் முடிய போகுது. ஆண்டி, ஆண்டி. சஞ்சய், என்னவா அவளுக்கு? பிரீத்தி,